தேர்தல் பத்திரம் மூலம் அதிக நன்கொடை அளித்த மார்டின் நிறுவனம் பற்றிய விவரங்கள் வெளியாகி இருக்கின்றது. இந்த நிறுவனத்தின் தலைவராக இருக்கக்கூடிய மார்டின் இவர் மீது இடி மற்றும் ஐடி சோதனைகள் நடைபெற்றதற்கு பிறகு தேர்தல் பத்திரம் மூலம் பாஜகவுக்கு 1300 கோடி ரூபாய் அளவிற்கு நன்கொடையாக இந்நிறுவனம் வழங்கியிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்க ஒன்றாக இருக்கிறது. முக்கியமாக இடி வழக்கு பதிந்த 5 நாட்களில் எல்லாம் மார்டின் நிறுவனம் 100 கோடி ரூபாயை நன்கொடையாக பாஜகவிற்கு வழங்கி இருக்கிறது. கடந்த 2022 ஏப்ரல் 2ஆம் தேதி மார்டின் நிறுவனம் மீது சட்டவிரோத பண பரிவர்த்தனை வழக்கை அமலாக்கத்துறை பதிவு செய்திருந்தது. 410 கோடி ரூபாய் சட்டவிரோத பண பரிவர்த்தனை என வழக்கு பதிவான 5 நாட்களில் மார்டின் நிறுவனம் 100 கோடி ரூபாயை பாஜகவுக்கு நன்கொடையாக வழங்கியிருக்கிறது. இது பற்றிய பார்வையை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக பத்திரிகையாளர் ஷபீர் அகமது நம்மோடு இணைந்திருக்கிறார். இணைந்தமைக்கு நன்றி திரு ஷபீர். தற்பொழுது நம்ம பார்க்கிறோம்னா மார்டின் நிறுவனத்தின் மீது அமலாக்கத்துறை விசாரணையை நடத்த துவங்குது. 5 நாட்கள்ல 100 கோடியை பாஜகவுக்கு நன்கொடையாக அந்த நிறுவனம் வழங்க தொடங்கி கிட்டத்தட்ட 1300 கோடி ரூபாய் வரைக்கும் அந்த ஒரு நிறுவனம் மட்டும் பாஜகவுக்கு நன்கொடை வழங்கி இருக்கிறது. இதை நம்ம எப்படி பார்க்கலாம்? இது ஒரு குவிட் ப்ரோ என்கின்ற அடிப்படையில் நம்ம பார்க்கணுமா, எப்படி பார்க்கலாம்? இல்ல, குவிட் ப்ரோக்கோ அப்படின்றது இன்னும் எஸ்டாப்ளிஷ் ஆகல. பட் அதற்கான அத்தனை முகாந்தாரங்களும் இதுல இருக்கிறது. ஏன்னா எலெக்ஷன் கமிஷன் வெளியிட்டு இருக்கக்கூடிய டேட்டாவில் யாருமே எதிர்பார்க்காத பெயர் தற்போது முதல் இடத்தை பிடித்துள்ளது. அதுதான் சாண்டியாகோ மார்டின், ஃபியூச்சர் கேமிங் அண்ட் ஹோட்டல் சர்வீசஸ் மற்றும் ஒரு 100க்கும் மேற்பட்ட கம்பெனிஸை ரன் பண்றாரு. அவருடைய பிரதானமான பிசினஸ் அப்படின்றது லாட்டரி பிசினஸ் தான். அது இங்க மட்டும் இல்லை, இந்தியா முழுவதும் லாட்டரி பிசினஸ் அப்படின்றது தான் மார்டினுடைய பிரதானமான ஒரு ஒரு பிசினஸ் ஆக இருக்கிறது. அதுல பணப்புழக்கம் அப்படின்றது மார்டினுக்கும் மற்ற ஏஜென்சிஸ், அதுக்கப்புறம் காவல்துறை, இவங்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனை அப்படின்றது இன்டர்நெட் அல்ல. ஒரு பல காலங்களாக மார்டினுடைய பெயர் சட்ட விஷயங்கள்ல அடிபடுவதும், அதுக்கப்புறம் அவர் மீது வழக்குகள் பதிவு செய்வதும் ரொம்ப நிறைய வருஷங்களா அது நடந்துட்டு இருக்கு. ஆனால் சாண்டியாகோ மார்டின் மீது நடந்த அந்த முதல்ல பெரிய ரெய்டு அவர் மீது நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா 2019ஆம் ஆண்டு இன்கம் டாக்ஸ் ரெய்டு நடந்துச்சு. கிட்டத்தட்ட அந்த ரெய்டு ஒரு 4 நாட்கள் அந்த ரெய்டு தொடர்ந்து 70க்கும் மேற்பட்ட இடங்கள்ல தமிழ்நாடு, இந்தியா முழுவதும் அந்த ஒரு பெரிய ரெய்டு அப்படின்றது நடந்துச்சு. இப்போ அந்த ரெய்டுக்கு அப்புறம் தான் இவர் எலக்டோரல் பாண்ட்ஸ் மூலமாக பணத்தை டொனேட் பண்ண ஆரம்பிக்கிறார். முதல் முறையாக அக்டோபர் 2020ல எலக்டோரல் பாண்ட்ஸ் மூலமாக கிட்டத்தட்ட 60 கோடி ரூபாய் வரைக்கும் அவர் நன்கொடையாக அரசியல் கட்சிகளுக்கு கொடுக்கிறார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெவ்வேறு இன்டர்வல்ஸ்ல, அதாவது அவர் மீது இன்கம் டாக்ஸ் ரெய்ட் நடந்ததுக்கு பிறகு, அதுக்கப்புறம் அமலாக்கத்துறை சோதனை நடந்ததுக்கு பிறகு, அதுக்கப்புறம் அவருடைய ப்ராப்பர்ட்டிஸ் அமலாக்கத்துறை அட்டாச் பண்ணதுக்கு பிறகு, வெவ்வேறு காலகட்டங்கள்ல ஒரு 50 கோடி ரூபாய், 100 கோடி ரூபாய் என்ற முறையில எலக்டோரல் பாண்ட்ஸை வாங்கி அவர் பல்வேறு அரசியல் கட்சிகளுக்கு கொடுத்திருக்கிறார். அதுல பிரதானமாக தகவல் என்ன வெளியாகி இருக்கு அப்படின்னா, பாஜகவுக்கு தான் அதிக அளவு நன்கொடை என்பது போயிருக்கிறது. அதுக்கப்புறம் திமுகவுக்கும் அவர் நன்கொடை கொடுத்திருக்கிறார் அப்படின்ற செய்திகள் என்பது வருகிறது. ஸோ இந்த எக்ஸாக்ட் டேட்ஸை அந்த ரெய்ட் நடந்த அந்த காலகட்டத்துல அதெல்லாம் வச்சு மேட்ச் பண்ணி நிறைய அமைப்புகள் அந்த பணியை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். பட் யாரும் எதிர்பார்க்காத ஒரு ஜாக்பாட் பெயராக லாட்டரி மார்டினுடைய பெயர் என்பது இந்த எலக்டோரல் பாண்ட்ஸ்ல வந்திருப்பது தான் தற்போது இந்தியா முழுவதும் ஒரு பெரிய செய்தியாக இருக்கிறது. இவர் மீது கர்நாடகாவில் வழக்கு இருக்கு, கேரளாவில் வழக்கு இருக்கு. ரொம்ப முக்கியமான ஒரு வழக்கு 2014ஆம் ஆண்டு இவர் மீது போடப்பட்டது என்னன்னா ஒரு சிபிஐ வழக்கு. அதுல சார்ஜ் ஷீட்டும் ஃபைல் பண்ணிட்டாங்க. அந்த வழக்கு என்னன்னா, சிக்கிம் மாநிலத்துக்கு 900 கோடி ரூபாய் நஷ்டத்தை ஏற்படுத்தினார் அப்படின்றதுதான் அவர் மீது பிரதானமாக வைத்த அந்த குற்றச்சாட்டு. அந்த வழக்குகள்லாம் நடந்து கொண்டிருக்கும் போது இவருடைய பேக்ரவுண்ட் என்ன, அது போல ஒரு ஏஜென்சி மட்டும் கிடையாது மார்டின் விசாரணை செய்தது.
சிபிஐ ஒரு பக்கம் விசாரணை செய்து கொண்டிருந்தது. அதுக்கப்புறம் இன்கம் டேக்ஸ் ஒரு பக்கம் அவங்களுடைய விசாரணை நடத்திட்டு இருந்தாங்க. அப்புறம் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ரொம்ப சீரியஸா சமீப காலங்கள்ல அவர் மீது அந்த விசாரணை அப்படின்றது நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ இந்த விசாரணை நடந்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டங்கள் எல்லாம் அவர் நன்கொடையாக அரசியல் கட்சிகளுக்கு பணம் கொடுத்து கொண்டிருந்தார் அப்படின்ற தகவல்கள் தான் தற்போது வெளியாகி இருக்கிறது. அதுல அதிக அளவு நன்கொடை என்பது பாஜகவுக்கு போயிருக்கு அப்படின்ற அந்த கேள்விகளை தான் இப்பொழுது பலரும் முன்வைக்கிறாங்க. ஸோ அவருடைய ஒரு கம்பெனி மட்டும்தான் இவ்வளவு பணம் கொடுத்திருக்கிறது, ஃபியூச்சர் கேமிங். அவரு இன்னும் பல கம்பெனிகளை நடத்தி கொண்டிருக்கிறார். சமீபத்துல கூட நான் நியூஸ் மினிட் அண்ட் நியூஸ் லாண்ட்ரி ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது அதுல எலக்டோரல் ட்ரஸ்ட் மூலமாகவும் அவர் நூற்றுக்கணக்கான கோடி ரூபாய் அரசியல் கட்சிகளுக்கு நன்கொடையாக வழங்கி இருக்கிறார். குறிப்பாக அவர் மீது அந்த ரெய்ட் நடந்த அந்த காலகட்டத்துல பாஜகவுக்கு ஒரு 100 கோடி ரூபாய் எலக்டோரல் ட்ரஸ்ட், ப்ரூடென்ட் எலக்டோரல் ட்ரஸ்ட் என்ற ட்ரஸ்ட் மூலமாக சாண்டியாகோ மார்டினுடைய ஃபியூச்சர் கேமிங் அண்ட் ஹோட்டல் சர்வீசஸ் நிறுவனம் என்பது பணம் கொடுத்திருக்கிறது அப்படின்ற தகவல்களும் சமீபத்துல நாம வெளியிட்டிருந்தோம். அதன் தொடர்ச்சியாக இப்ப எலக்டோரல் பாண்ட்ஸ் மூலமாகவும் அதிக அளவுக்கு பணம் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு நபராக சாண்டியாகோ மார்டின் இருக்கிறார் அப்படின்ற விவரங்கள் தான் தற்போது வெளியே வந்திருக்கு. ஷபீர், உள்ளபடியே நீங்க சொன்னது போல இந்த ஒரு நிறுவனமே இவ்வளவு பணத்தை கொடுத்திருக்குது. உங்களுடைய செய்தி நிறுவனம் இதற்கு முன்பு செய்த ஆய்வின் அடிப்படையில் எலக்ட்ரல் பாண்ட்ஸ் இல்லாத நன்கொடைகளும் பாஜகவுக்கு அதிகமாக போயிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்படி இருக்கும் பொழுது இடி ஐடி ரெய்டுக்கு உட்படுத்தப்படுபவர்கள் அதிக நன்கொடை கொடுக்குறாங்க அப்படின்னா அதற்கு உடந்தையாகவும் பாஜக இருந்துட்டு இருக்கிறதுங்கிற கேள்வி ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் இது போன்ற நிறுவனங்களே இவ்வளவு பணம் கொடுக்குதுன்னா அம்பானி, அதானி, டாடா போன்ற நிறுவனங்கள் எவ்வளவு நன்கொடை கொடுத்திருப்பாங்க? அந்த விவரங்களை எஸ்பிஐ கொடுக்கலையே. அப்ப முழு விவரமா இதை நம்ம பார்க்கலாமாங்கிற ஒரு கேள்வியும் வருது. இதை எப்படி பாக்குறது? இல்ல, இந்த ஸ்கீம் தொடங்கப்பட்டது பாத்தீங்கன்னா 2018ஆம் ஆண்டு தான் இந்த ஸ்கீம் தொடங்கப்பட்டிருக்கு. ஸோ 2018-19 அந்த டீட்டெயில்ஸ் இன்னும் வெளியாகவில்லை. ஸோ அந்த டீட்டெயில்ஸை ஏற்கனவே அவங்க சுப்ரீம் கோர்ட்ல சப்மிட் பண்ணியிருக்காங்க. அதையும் கூடுதலாக வெளியிட வேண்டும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் உத்தரவு போட்டிருந்துச்சு. இப்போ எலெக்ஷன் கமிஷன் அந்த டீட்டெயில்ஸை கேட்டு அவங்களும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு அந்த அப்ளிகேஷனை போட்டிருக்காங்க. அப்போ இதுல இன்னும் சில தரவுகள் வர வேண்டியது இருக்கிறது. பெரிய நிறுவனங்கள் டைரக்டா அவங்க இந்த மாதிரி தேர்தல் பத்திரங்களை வாங்கி கொடுக்க மாட்டார்கள். அது எதிர்பார்த்ததுதான். உங்களுக்கு ரிலையன்ஸ் நிறுவனத்தின் மூலமாக அவங்களுடைய சப்சிடரி கம்பெனில மூலமாக அவங்க தேர்தல் பத்திரங்கள் மூலமாக நன்கொடைகளை கொடுத்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட அதுவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் ஆஃப் த டாப் 10 டோனர்ஸ்ல ரிலையன்ஸ் தொடர்பான கம்பெனியும் இருக்கிறது. குயிக் சப்ளை செயின் அப்படின்ற ஒரு கம்பெனி கிட்டத்தட்ட ஒரு 600-700 கோடி ரூபாய்க்கு மேல அவங்களும் தேர்தல் பத்திரங்களை வாங்கி அரசியல் கட்சிகளுக்கு கொடுத்திருக்கிறார்கள். எந்த அரசியல் கட்சிக்கு கொடுத்திருக்கிறார்கள் அப்படின்றது அந்த 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 முழு விவரம் அப்படின்றது இல்லை. பட் அவங்க பொலிட்டிக்கல் ஃபண்டிங்ல ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு. அதே போல உங்களுக்கு இந்த சப்சிடரி கம்பெனிஸ் இருக்கும். அதுக்கப்புறம் ஷெல் கம்பெனிஸ் மூலமாக கொடுக்கலாம். அதுக்கப்புறம் தனி நபர்கள் மூலமாக தேர்தல் பத்திரங்களை வாங்கி கொடுத்திருக்கலாம். ஸோ இந்த விவரங்கள் எல்லாம் இன்னும் வெளியே வந்தாதான் நமக்கு ஒரு லார்ஜர் பிக்சர் என்ன அப்படின்றது தெரியும். பட் அதே போல நாம ஏற்கனவே பண்ணியிருந்த அந்த ஸ்டோரி இருக்கு இல்லையா, ஒரு 28 நிறுவனங்கள் முதல் முறையாக இந்த இடி இன்கம் டாக்ஸ் ரெய்டுக்கு அப்புறம் எல்லாம் பாஜகவுக்கு நன்கொடையாக அவர்கள் டொனேஷன் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு. அந்த கம்பெனிஸ், சில கம்பெனிஸோடைய பெயர்கள் எல்லாம் இந்த எலக்டோரல் பாண்ட் மூலமா பாண்ட்ஸ் இருக்கிறது அப்படின்னும் போது நாங்க ஏற்கனவே வெளியிட்டு இருந்த தகவல்கள் ஒரு 335 கோடி ரூபாய் வரை அந்த மாதிரி பணம் கொடுத்திருக்காங்க அப்படின்னு வெளியிட்டு இருந்தோம். இப்ப அந்த நம்பர்ஸ் இன்னும் அதிகரிக்கும். கிட்டத்தட்ட இதுல ஆயிரக்கணக்கான ரூபாய்க்கு பாண்ட்ஸை வாங்கி அரசியல் கட்சிகளுக்கு கொடுத்திருக்கிறார்கள், குறிப்பாக ஆளுங்கட்சிக்கு கொடுத்திருக்கிறார்கள் அப்படின்னும் போது பல்வேறு விதமான கேள்விகள் அப்படின்றது எழுது. நிறைய கம்பெனிஸ் ப்ராஜெக்ட்ஸ், அரசாங்கத்தோட ப்ராஜெக்ட்ஸை அவங்க செஞ்சிட்டு இருக்காங்க. குறிப்பா இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனிஸ், அதுக்கப்புறம் இந்த பார்மா கம்பெனிஸ். இந்த தரவுகள் எல்லாம் அந்த எலக்டோரல் பாண்டுடைய டேட்டா செட்ல இருக்கு. ஸோ அந்த கம்பெனிஸ் எல்லாம் என்ன விதமான ப்ராஜெக்ட்ஸை பண்றாங்க, எந்த காலகட்டத்தில் இந்த ப்ராஜெக்ட் கொடுக்கப்பட்டிருக்கு, அதுக்கு முன்பு எலக்டோரல் பாண்ட் மூலமாக பணம் கொடுத்தார்களா, இல்ல ப்ராஜெக்ட் வந்ததுக்கு அப்புறம் கொடுத்தார்களா அப்படின்ற அந்த விவரங்களை எல்லாம் சேகரிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அது முழுமையாக ஒரு கிளியர் பிக்சர் எமர்ஜ் ஆகிறதுக்கு இன்னும் சில நாட்கள் எடுக்கும். பட் ஓரளவுக்கு
இந்த எலக்டோரல் பாண்ட்ஸ் வந்து ஒரு மிகவும் தூய்மையான ஒரு திட்டம், வெளிப்படைத்தன்மையை வந்து உறுதி செய்வதற்காக கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் அப்படின்னு நரேந்திர மோடி அரசாங்கம் தொடர்ந்து பேசி வந்த அந்த விஷயங்கள் எல்லாம் வந்து தற்போது தவிடுபொடி ஆகி இருக்கிறது. அது மட்டும் இல்ல, ஊழலே இந்த அரசாங்கத்தில் நடைபெறவில்லை அப்படின்ற அந்த கூற்றுகள் எல்லாம் வந்து தற்போது இந்த எலக்டோரல் பாண்ட் ஸ்கீம் மூலமாக தற்போது வந்திருக்கக்கூடிய இந்த தகவல்கள் எல்லாம் வந்து நிச்சயமாக இதுல ஒரு பெரிய அளவுக்கு ஊழல் நடந்திருக்கிறது, அதுவும் கோடிக்கணக்கான ரூபாய் வந்து அரசியல் கட்சிகளுக்கு கைமாறி இருக்கு அப்படின்ற அந்த விவரங்கள் எல்லாம் வந்து தற்போது வந்திருக்கு அப்படின்னும் போது இதுல நிச்சயமாக ஊழல் நடந்திருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயம் அப்படின்றது உறுதியாக வெளியே வந்திருக்கு அப்படின்னு தான் நான் பாக்குறேன். உங்களுக்கு ஏற்கனவே சில தினங்களுக்கு முன்பு சிஏஜி அறிக்கை மூலமாக பல்வேறு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ்ல வந்து ஒரு பெரிய அளவுக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அதுல வந்து அரசாங்கத்துக்கு பல கோடி ரூபாய் நட்டம் என்பது ஏற்பட்டிருக்கு. அரசாங்கத்துடைய ப்ராஜெக்ட்ஸ்ல வந்து பல ப்ராஜெக்ட்ஸ் இரகுலாரிட்டிஸ் இருக்கு. இதெல்லாம் வந்து கோடிட்டு காமிக்கும் போது இதெல்லாம் வந்து வெறும் கேக் ரிப்போர்ட்டுடைய அப்சர்வேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி அதை மூடி மறைப்பதற்கான ஒரு முயற்சியில தொடர்ந்து இந்த அரசாங்கம் என்பது ஈடுபட்டு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம யாரெல்லாம் அந்த சிஏஜி ரிப்போர்ட்ல அந்த அந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார்களோ அந்த அதிகாரிகள் எல்லாம் அங்கிருந்து மாற்றப்பட்டார்கள் அப்படின்னும் போது நான் ஆட்சிக்கு வந்தால் ஊழல் இருக்காது, நானும் சாப்பிட மாட்டேன், யாரையும் சாப்பிட விட மாட்டேன் என்று சொன்ன அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து தற்போது பொய் என்பது நிரூபணமாகி உள்ளது. இதுல இன்னும் பல கம்பெனிஸுடைய பெயர்கள் எல்லாம் வந்து வெளியே வர வேண்டியது இருக்கிறது. ஸோ அந்த கம்பெனிஸுடைய பெயர் எல்லாம் வந்தால்தான் ஒட்டுமொத்தமாக நமக்கு இதுல எந்த அளவுக்கு வந்து ஒரு முறைகேடு ஊழல் என்பது நிறைந்து இருந்தது அப்படின்றது இந்த ஸ்கீம் மூலமாக ஊழலுக்கு ஏதுவாக இந்த ஸ்கீம் எப்படி வந்து தயாரிக்கப்பட்டுச்சு, எப்படி அதை டிசைன் பண்ணாங்க அப்படின்ற விவரங்கள் எல்லாம் வந்து இந்த இந்த விவரங்கள் எல்லாம் வெளியே வரும்போதுதான் நம்ம ஒரு முழுமை பெறும் அப்படின்னு நான் பாக்குறேன். தங்களுடைய பார்வைக்கும் கருத்துகளுக்கும் நன்றி ஷபீர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.